நாங்கள் வந்து சீமாவின இந்த பணிப்படையிட்ட செய்திருக்கிறாங்க. சரி, சீமானா உருவாக்கத்தில் கேட்டீங்க. சரி, சீமான் அவர்கள் இலங்கைக்கு வருவதற்காக தமிழ விடுதலை புலிகளுக்கு வேண்டுகோள் அவரை நான் தான் தமிழ்நாட்டிலிருந்து விமானம் எதிரும் செல்ல வேண்டாம் வந்து பெங்களூர் விமானம் இலங்கைக்கு வந்து இங்கே தலைவர் பிரபாகரன் பல புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு திரும்பியவர். எனக்கு சிறுநீரகங்கள் இரண்டும் பழுதடைந்து ஒரு மாற்று சிறுநீரக சத்திர சிகிச்சை உட்படுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்று வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த வைத்திய சத்திர சிகிச்சைக்கு இணைய வைத்திய செலவழுக்குமாக சுமார் 70 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. என்னை பொறுத்தவரை என்னுடைய உயிர் மிஞ்சி இருப்பதே இனத்துடைய விடுதலை போராட்டத்துக்கு தான். எனக்கு வேறு எந்த விதமான நிகழ்ச்சி நிகழவில்லை. ஆகவே அதற்கு உங்களுடைய ஆதரவையும் பொன்னான பங்களிப்பையும் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நாங்கள் வந்து சீமாவின இந்த பணிப்படையிட்ட செய்திருக்கிறாங்க. சரி, சீமானா உருவாக்கத்தில் கேட்டீங்க. சரி, நாம் தமிழர் கட்சிக்கு சீமானவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சீமான் அவர்கள் இலங்கைக்கு வருவதற்காக தமிழ விடுதலை புலிகளுக்கு வேண்டுகோள் அவரை நான் தான் தமிழ்நாட்டிலிருந்து விமானம் எதிரும் செல்ல வேண்டாம் வந்து பெங்களூர் விமானம் இலங்கைக்கு வந்து சென்னைக்கு சென்று இங்கே தலைவர் பிரபாகரன் பல புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு திரும்பியவர். ஆக இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியமயம் கட்சியை ஆரம்பித்த பொழுது தூத்துக்குடியிலே அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டு பொதுமக்களாக இருந்த பொழுது என்னை மேடைக்கு அழைத்து மேடையிலே அமர வைத்து நீங்கள் பொதுமக்கள் இருக்கிறீர்கள் சொன்னார். அது எனக்கு இந்தியாவுக்கு 10 ஆண்டுகள் வருவதற்கான தடையை விதித்தார். 10 ஆண்டுகள் தான் இந்தியாவுக்கு நுழைய முடியாமல் இருந்தால் இப்பொழுதுதான் தடை நடத்தப்பட்டது. அவை இந்த பெரும் சூரியன் காரணமாக முடிவரை நான் கூடிய விரைவிலே கட்சி வெளிச்சு வரும் பெரிய யோகியம் செல்வார். இது தோல்வி அல்ல, தற்காலிகமான ஒரு பின்னடை என்று சொல்ல வேண்டும். ஒரு மயக்கம் தமிழ்நாடு வாக்காளர்கள் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மயக்கம் எவ்வாறு திராவிட கட்சிகளை நீக்கின்ற ஒரு நிலைக்கு வந்தது. அதே போல தலைவர் சீமான் அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு அவருடைய கட்சியை உயர்த்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுக்காக கொடுக்கிற குரலுக்காக கோடான கோடி நன்றிகளை நாம் தமிழர் கட்சிக்கு தலைவர் சீமான் அவர்களுக்கும், அதாவது அவர் ஒரு தலைவர்கள் வார்த்தையை வாய்ப்பதில்லை இருந்தாலும் கட்சிக்கு தலைவராக தலைவர் அந்த வகையிலே அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாளராக இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாளர், ஒரு அரண் உருக்கமாக உருவாக்கி இருப்பதை மகிழ்ச்சியோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயற்படுகிறார்கள். அது நிச்சயமாக அவர் இதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான இடத்தை அவர் பெறுவார். அதுக்காக இடத்தமிழர் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. அவர் இன்னைக்கு உங்களோட கதைக்குள்ள மட்டும் சொன்னவர் ஐயாட்ட போயிட்டு அடிக்க சொன்னார். அடிக்க அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப். அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்கார். போன் கட்டிக்கிறார் சொன்னார். பார்க்க மாட்டி அவர் அவர் வென்றவரை இலக்கு ஒன்றுதான் அந்த குருஜனத்தை
இப்ப தேர்தலுக்கு மட்டும் இல்லாம இப்ப அடுத்த மாதத்திலிருந்து களப்பணியில் இறங்கப்படுற ஒரு மாற்றம் கட்டணங்களை செயல்படுத்துறதுக்கான வேலையை செய்யப்படுது. நீங்களோட ஒரு பெரிய வரம் ஐயா. தலைவருடைய உள்ளிட்டார் காவலப்பட்டது நாணயம் நீங்கள் ஒரு ஆள் தான் மெட்டாகளை சொல்றதுக்கு இதே இல்லை. நீங்கள் ஆரோக்கியமா இருக்கணும். இன்னும் இந்த இனத்துக்கு தேவை நீங்கள், அதுதான் முக்கியம். ஆரோக்கியமா இருக்கணும். என்ன தன நேரம் கதைச்சு உங்களோட உடம்பை இன்னும் கிடைக்க விரும்பல, பத்திரமா இருக்கும். நீங்க மீண்டு வரணும், மீண்டு வருவீங்க. நன்றி. தமிழ் உறவுகளே, நான் உங்களிடமிருந்து இன்றைக்கு சந்திக்க போகின்ற சந்திப்பு இதுவரை காலம் இருந்த சந்திப்பிலிருந்து இது சற்று வேறுபட்ட விடயம். எனக்கு சிறுநீரகங்கள் இரண்டும் பழுதடைந்து ஒரு மாற்று சிறுநீரக சத்திர சிகிச்சை உட்படுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்று வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வைத்திய சத்திர சிகிச்சைக்கு இணைய வைத்திய செலவுகளுக்குமாக சுமார் இதுவரை 19 லட்சம் ரூபாய் பணம் செலவாக இருக்கின்றது. பல்வேறு விதமான பரிசோதனைகள் அந்த சிறுநீரகத்தை கொடுப்பவருக்கும் வாங்குகின்ற எனக்கும் பொருந்த வேண்டும். பல மாதங்களாக பல்வேறு விதமான சோதனைகளுக்காக சுமார் 19 லட்சம் கொண்டிருக்கிறேன். இன்னமும் அந்த சத்திர சிகிச்சை இணைய செலவுகளுக்காக சுமார் 70 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய 50 வருடத்துக்கு மேற்பட்ட அரசியல் வாழ்க்கையிலே சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சிறிதளவும் இருக்கவில்லை. 2 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் 1 தடவை மாகாண சபை உறுப்பினராகவும் இப்போ 2வது தடவையும் நகரசபை தலைவராகவும் இருந்து கொண்டு தேர்தல் திணைக்களத்தினுடைய ஆணையாளர் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் சொத்து பிரகடனங்களை கொடுத்த பொழுது அது மூடிய சில்லில் கடித உரையிலே தர வேண்டும், நீங்களே திறந்த அறிவிலே தந்திருக்கிறீர்கள் என்று மஹிந்த தேசப்பிரிய அவர்கள் சொன்ன பொழுது அவருக்கு நான் சொன்னேன், இல்லை இதிலே திறந்த புத்தகம், நீங்கள் இதிலே பார்க்கலாம், பார்க்கலாம் என்று பார்த்து விட்டு தலையிலே கை வைத்தார். 2 தடவைகளில் பாராளுமன்ற இருந்து மாகாண சபை உறுப்பினராக இருந்து நகரசபை தலைவராக இருந்தேன். இருந்தவர் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நீங்கள் உங்களுடைய சொத்தை காட்டினால் தெற்கிலே இருப்பவர்கள் விரமிக்க வேண்டும். ஒரு சொந்த வீடு இல்லை, அதே போல சொந்த வாகனம் இல்லை, எந்த விதமான சொத்துக்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் மக்களுக்காக சேவையாற்றுகின்றீர்கள் என்று குறிப்பிட்டதை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அவை இவ்வாறான சூழ்நிலையிலே இவ்வளவு பெரிய பெருந்தொகையை என்னுடைய உறவினர்களோ நண்பர்களோ தனித்து செலவழிப்பதிலே சேர்ப்பதிலே சிரமங்கள் இருக்கின்றன. ஆகவேதான் அது ஒரு திறந்த புத்தகம் போல திறந்த ஒரு அழைப்பை நான் விடுகின்றேன். இப்பொழுது கூட வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு நண்பர் என்னை சந்தித்து கட்டாயப்படுத்தி தான் 5 லட்சம் ரூபாய் தருவதாகவும் மற்றவர்களிடம் பணத்தை திரட்டுங்கள், தேவைப்பட்டால் நான் மேலதிகமாகவும் தருவதாகவும் கூறிய அடிப்படையிலே தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றேன். இன்னொன்று, அந்த 19 லட்சம் ரூபாயே வெளிநாட்டிலே இருந்து மனித உரிமை ஆர்வலராக இருந்த மறைந்த நீதவான் தம்பித்துரை அவர்களுடைய மகன் அவர்கள் ஒரு உணர்வாளர், ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையிலே சிறு வயதிலேயே தியாகி சிவகுமாருடைய சிலையை திறந்து வைத்தவர், சிறையில் எல்லாம் இருந்தவர், பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுதான் அவர்களுக்கு சட்டத்தரணியாக வந்து செய்தவர். அவர் தன்னுடைய சொந்த பணத்திலே எனக்கு 10 லட்சம் ரூபாவை அனுப்பியிருந்தார். தேவைப்பட்டால் மேலதிக பணத்தை அனுப்புவோம் என்று சொல்லியிருந்த நேரத்திலே ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை, அவர் அமெரிக்காவிலே காலமாகிவிட்டார். இவ்வாறான ஒரு சூழல் பின்னணியிலே தான் இந்த பணத்தை அவரே சொல்லியிருந்தார், தேவைப்பட்டால் அரவாசி பணத்தை நான் தருகிறேன், மீதியை நான் பொறுப்படுத்தி திரட்டி தருகிறேன், நீங்கள் கூச்சப்பட வேண்டாம், இதிலே ஒளிமறைவு இடமில்லை, இது உயிர் முக்கியமானது, நீங்கள் இதை காலத்தை கடந்து கொண்டு சென்றால் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும், உங்களை போன்றவர்களுடைய
பங்களிப்பு மிகவும் பெருமதியானது. இப்பொழுது கூட இந்த ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டு 50 வருடங்கள் நினைவு கூறப்படுகின்ற நேரத்திலே அந்த வட்டுக்கோட்டை தீர்மான மாநாட்டிலே கலந்து கொண்டவர் என்ற வகையில் 50 வருடத்துக்கு முன்னர் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அதிலே ஒரு பேராளராக 150 பேராளர்களே ஒருவராக கலந்து கொள்ளவர் என்ற வகை மிக சொற்பாளர்கள்தான் அவர்கள் இன்னமும் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பங்களிப்பு விடுதலை போராட்டத்திலே சிவாஜிலிங்கம் என்றால் தெரியாதவர்கள் பெருமளவிலே இருக்க முடியாது என்ற அளவுக்கு நான் முடிந்த அளவுக்கு அர்ப்பணிப்பாக நான் என்னுடைய சேவையை ஆற்றி இருக்கின்றேன். ஆகவே நான் உங்களிடமிருந்து மிகவும் உரிமையுடன் மன்றாண்டமாக கேட்டுக்கொள்வது, உங்களால் முடிந்த பணத்தை, அது 50,000 இருக்கலாம், 25,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், எனது வங்கி கணக்கு இலக்கம் இலங்கை வங்கி கணக்கு இலக்கம் 77 46 88 பம்பலப்பட்டி கிளை. இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் இந்த சத்திர சிகிச்சையை பூரணப்படுத்த சுகமடைந்து வெளியேற முடியும். ஆகவே இந்த பொருந்துகின்றது என்பது நீண்ட கால போராட்டத்திலே தான் பலருக்கு சாத்தியமாக இருந்தது. அந்த வகையில் தான் எனக்கும் எத்தனையோ பேருடைய பொருந்து சிறுநீரகங்களை பொருத்தி பார்த்து இப்பொழுது பொருந்தி எல்லாத்துக்குமான ஒரு உத்தரவை வைத்தியர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சத்திர சிகிச்சைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். பணம் தான் துறைய பிரச்சனை. பணத்தை வேறு விரைவிலே கொடுக்காவிட்டால் காலப்போக்கிலே இது என்ன வடிவ எடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே நீங்கள் உங்கள் எல்லாருடைய அன்பானவர்களை நான் பார்த்து கேட்பது, உங்களால் முடிந்ததை இதை அனுப்பி வைப்பீர்களாக இருந்தால் நான் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன். இறுதி மூச்சு வரை தமிழீழ மண்ணுக்காக, தமிழீழ மக்களுக்காக போராடி உயிரை விடுகின்ற பொழுதும் போராடி கொண்டிருந்த நேரத்திலே தான் உயிர் பிரிந்தது சொல்லுகின்ற அளவுக்கு என்னுடைய போராட்டத்திலே நான் செயற்படுவேன் என்ற உறுதியோடு இந்த வேண்டுகோளை உங்களோரிடமும் வைக்க விரும்புகின்றேன். இதிலே இப்பொழுது கடந்த 2 மாதங்களாக ஒரு மன போராட்டத்தின் சந்தியிலே தான் இவ்வாறு பொதுவில் விட முடியுமா, பணத்தை திரட்ட முடியுமா, இது நல்லா இருக்குமா இல்லையா என்று வழிகளை யோசித்தும் எதுவும் சாத்தியமில்லாத சூழ்நிலையிலே தான் இந்த முடிவை யோசனையை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த வகையிலே விமர்சனங்கள் பலரெல்லாம் போகலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய உயிர் மிஞ்சி இருப்பதே இனத்துடைய விடுதலை போராட்டத்துக்கு தான். எனக்கு வேறு எந்த விதமான நிகழ்ச்சி நிரலவில்லை. ஆகவே அதற்கு உங்களுடைய ஆதரவையும் பொன்னான பங்களிப்பையும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.